சோ என்ன அது உங்களை பத்தி ஒரு பொருள், அதாவது சிவகார்த்திகேயன் வந்து இப்பெல்லாம் வந்து அவர்கிட்ட போய் கதை சொன்னா, நீங்க பெரிய ஹீரோயினோட டேட் வாங்கிட்டு வாங்க, அப்புறம் நாங்க வந்து டேட் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, யார் இந்த கல்பரா இல்ல நிஜமாவே நீங்க கேட்டீங்களா? இல்ல மேம், உண்மையா சொல்லணும்னா பிரியானந்த் அப்ப வந்து அவங்க டாப் ஹீரோயின்லாம் கிடையாது. எதிர்நீச்சல் பண்ணும்பொழுது கேடிபிலால ரெஜினா அவங்க அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்ரீதிவ்யா புதுசு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். வருத்தப்படா வாலிபர் சங்கம்ல தான் டைரக்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஹன்சிகாவோட நடிச்ச உடனே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஆரம்பிச்சதான். அது கதைக்கு தேவை, ப்ரொடியூசர் டைரக்டர் டிசைட் பண்ணாங்க, அவங்கள நடிக்க வச்சாங்க. அண்ட் இன்னொன்னு, கடந்த எனக்கு தெரிஞ்ச 6 மாசத்துல நான் கதையே கேட்கல. ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் இருக்குன்றது தெரியும், யாரையும் கதை கேட்டு டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுல கிளியரா இருக்கேன். இது முடிச்சுட்டு தான் அடுத்து கதை கேட்கணுங்கிறது. ஸோ லாஸ்ட் 6-8 மந்த்ஸ்ல வந்து நான் கதையே கேட்கல. ஸோ நான் யார்ட்டையும் போய் எனக்கு பெரிய ஹீரோயின் கொடுங்கன்னு டிமாண்ட் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்புறம் இந்த மாதிரி வதந்திகள் வந்தீங்கன்னா அதுக்கு பதில் கொடுப்பீங்களா, இல்ல இல்ல இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு விட்டுருவீங்களா? இல்ல அதுல இப்ப நம்ம ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்கோம், அது மாத்தி வந்திருக்குன்னா அதுக்கு நம்ம பதில் கொடுக்கலாம். இல்ல இல்ல நான் அப்படி சொன்னேன்னு கம்ப்ளீட்டா ஒரு பொய் வருதுன்னும் போது அதை போய் எதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்து கிளறி, ஆமா தேவையில்லாம அது ஒரு பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. பொய் அன்னைக்கு ரொம்ப நாள்லாம் நிக்காது. என்ன பண்ணாலும் இவ்வளவு பேர் எப்படி கேரி பண்ணாலும் அது நிக்காது. ஒரு சிலருக்கு போய் சேரும் அது, ஒரு சிலர் அதை நம்புவாங்க அது. பட் அது உண்மைன்னு ப்ரூவ் பண்ணலாம் பண்ண முடியாது அப்படி போய். ஏன்னா அது டோட்டலா ஜோடிக்கப்பட்ட ஒரு கதை என்பது அதை என்ன பண்ண முடியும் நம்ம, அதை அப்படியே விட்டுறது. அண்ட் இன்னொன்னு, இப்போ வந்து கான்ட்ரவர்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை பத்தி வந்த ஒரு பெரிய கான்ட்ரவர்சி, ஒரு ஹீரோயினோட உங்களை வந்து சேர்த்து பேசினாங்க. அந்த ஹீரோயினுக்காக நீங்க உங்க மனைவியை வந்து டிவோர்ஸ் எல்லாம் பண்றதுக்கு ரெடியா நீங்கன்னு. இப்ப அஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ் வந்து நீங்க உங்க மனைவியோட பேசுறது, குழந்தையோட பேசுறது இதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு ஸ்டூபிடான ஒரு விஷயம்னு அவங்களே நினைச்சுப்பாங்க. பட் ஹவு டு ஜஸ்டிஃபை இட்? லைக் இப்போ ஜஸ்டிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் உங்க வாயில இருந்து நீங்க சொல்லிடுங்க. இல்ல எனக்கு என்ன அதுல பயங்கர காமெடியா இருந்த விஷயம்னா, அது ஃபர்ஸ்ட் நெட்ல வந்துச்சு அந்த நியூஸ். நான் நெட்ல இருக்க நியூஸ் அதிகம் பார்க்க மாட்டேன். அதை ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதே ஆர்த்தி தான். படிச்சீங்களா, பாத்தீங்களா நெட்ல? என்ன என்ன படம் பத்தி ஏதாவது நியூஸ் வந்திருக்கா? இல்ல இல்ல உங்களை பத்தி நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ் வந்திருக்கு? நீங்க என்ன டைவர்ஸ் பண்ண போறீங்களா? அப்படியா, எப்ப இது சொல்லவே இல்லை? எனக்கும் தெரியாது. இப்படிதான் ஃபர்ஸ்ட் பேசிக்கிட்டோம். அப்புறம் அதை ஃபுல்லா இறங்கி படிக்கும் போது இல்ல, அது என்னெல்லாம் எழுதியிருந்தாங்கன்னா, டெய்லி வீட்டுல சண்டை, பக்கத்து வீட்டுல இருக்கவங்க வந்து இதெல்லாம் கேட்டுட்டு சொன்னாங்களாம், இந்த மாதிரி அவங்க பிரிய போறாங்க. எங்க பக்கத்துல லிஃப்ட் தான் இருக்கு. லிஃப்ட்ல ஏறி அந்த லிஃப்ட் கேட்டு யார்கிட்ட போய் சொல்லிச்சுன்னு தெரியல எனக்கு, நான் கேட்டு பார்க்கணும் நானு. அதுக்கப்புறம் அண்ட் கரெக்டா அவங்களுக்கு எழுதுறது கரெக்டா இருந்து போல. அந்த டைம்ல பிந்து மாதவி வந்து கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருந்தாங்க வருத்தப்படா வாலிபர் சங்கம். சரி யாரை யோசிக்கலாம், அந்த கெஸ்ட் அதை படி எழுது அப்படின்ற மாதிரி எழுதுனாங்க. பட் இது நான் ஃபேமிலியை பாதிச்சிருந்தா நான் வருத்தப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஆரம்பத்துல சொன்னேன், பொய் வெளியில ஒருத்தர் பொய் சொல்லும் போது அதை நம்ம எப்படி போய் என்ன ஒன்னும் சொல்ல தேவையில்ல, கவலைப்படு. வீட்டுல பாதிக்குமா இதெல்லாம், எதுக்கு இந்த இண்டஸ்ட்ரி, இதுக்கு தானே வேணான்னு சொல்லி. எனக்காக போய் பிந்து மாதவி கிட்ட நீங்க கிளாரிஃபை பண்ணீங்களா? பிந்து இந்த மாதிரி உங்களையும் போட்டு ஐ மீன் சேர்த்து இந்த மாதிரி எழுதிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் அடுத்த போன் உனக்கு தெரியுமான்னு நான் பிந்து மாதவி இந்த மாதிரி நான் என் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டேன். ஆமையா இப்பதான் எனக்கும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. எனக்கு தெரியல, நான் ஷூட்டிங்க்கு அப்புறம் அவங்கள்ட்ட அன்னைக்குதான் பேசினேன். நான் பேசினதுக்கு அப்புறம் படம் சம்பந்தமா படம் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன்னு நினைச்சா, நான் ஸ்ட்ரெயிட்டா இந்த டாபிக்ல தான் ஆரம்பிச்சேன். அவங்களும் வந்து ஆமையா இதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சிரிச்சிச்சு. ஸோ சீரியஸா எடுத்துக்கல. அண்ட் அது நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் அம்மா ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்களோன்னு பயந்தேன். ஏன்னா அவங்கதான் வந்து சினிமா ரொம்ப பயங்கரமான ஒரு இதுப்பா, வேணாம்ப்பான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் கான்பிடென்டா இருந்தாங்க என் மேல. அதுக்கு மேல எனக்கு அவ்வளவு வீட்டுல என்ன நம்புறாங்க, நான் கரெக்டா இருக்கேன், என்னால தைரியமா உங்களை ஃபேஸ் பண்ண முடியுது. ஓகே டன். சோ அந்த கான்ட்ரோவர்சி ஆராதனை பிறந்த அப்புறம் அது டோட்டலா அது எப்படி கேரி பண்றதுன்னு தெரியல அந்த நியூஸை போட்டவங்களுக்கு. மேபி இப்ப இன்னைக்கு இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு ஓ நீ அப்படி பேசுறியா இருடி பண்ண அப்படின்னு கூட வரலாம்.